ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறதான வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அங்கே சொல்லியிருக்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை அவர் செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்தில் வருவதற்காக பல கோயில்களுக்கு கடவுளை தேடி போகிறது எதற்காக என்று கேட்டால், ஏதோ ஒரு அற்புதம் அவங்களுக்கு தேவை. ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். ஒரு குழந்தை எங்கேயுமே கல்யாணமானது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கிறார்கள், குழந்தை இல்லை. இப்போ என்ன செய்கிறார்கள், ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு நேர்ச்சை பண்ணுறாங்க. என்ன, நான் தலையில் மொட்டை அடிப்பேன், முடியை நான் கொடுப்பேன், இல்லை நான் வேறு ஏதோ ஒரு காணிக்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு நேர்ந்து கொண்டு அந்த காரியத்துக்காக போகிறார்கள். சில சமயத்தில் அந்த விதமாக இந்த சபையிலையும் அநேகர் குழந்தை இல்லை என்று வருகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் அற்புதமாய் நம்மளுக்கு குழந்தைகளை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதே போல பல விதமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு வியாதி இக்கட்டில் வரும்போது ஆண்டவர் அற்புதமான காரியத்தை அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமாக நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்து நம்மை நடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை அதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவர் அற்புதங்களை செய்து நடத்தினார். அப்போ அற்புதம் செய்வதனுடைய காரணங்கள், நோக்கங்களை பார்க்கும் பொழுது, அதாவது முதலாவது ஒரு விஷயம் என்னன்னா, அவர் செய்கிற அற்புதத்தின் மூலமாக அவரே தேவன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, கர்த்தரே தேவன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். வேறு எது நீங்கள் பணத்தை கொடுத்ததுனாலையோ காசு பணம் கொடுத்ததுனால அல்ல. ஆலயத்துக்கு வந்து நீங்கள் அவரை தேடி, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேணும், சாமி எனக்கு ஒரு அற்புதம் வேணும், யார் வந்து கேட்டாலும், இயேசுவேன்னு கேட்டாலும், கடவுளேன்னு கேட்டாலும் அவர் செய்வதற்கு காரணம், இந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் என் அற்புதங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை என்ன செய்யணும், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் போய் சொல்லுவீர்கள், இந்த நான் ஆலயத்துக்கு போனேன், இந்த கோவில், இந்த சர்ச்சுக்கு போனேன், அங்கே போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டேன், எனக்கு குழந்தை கிடைத்தது, இல்லை எனக்கு இந்த வியாதி சுகமாயிற்று, இந்த கேன்சர் சுகமாயிற்று, இந்த கட்டி மறைந்து போனது, இப்படி எனக்கு பொருளாதாரத்தில் எனக்கு அந்த நெருக்கடியில் அற்புதமாக எனக்கு காரியங்கள் நடந்தது, இப்படி என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கும் ஒரு விசுவாசம் வருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசு உண்மையான தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களும் என்ன செய்கிறார்கள், இயேசுவண்டை வருகிறார்கள். உண்மையான தேவனை அவர்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது. இப்போ உலகத்தில் உள்ள மக்களுக்கு அவர் அற்புதர் என்கிறது, அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டும், அவர் காண்பிக்க வேண்டும் அப்படி என்கிறதுக்காக. எதற்காக? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அப்படி அறியாததுனால என்ன செய்கிறார்கள், கல்லையும் மண்ணையும் என்ன செய்கிறார்கள், வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வான சேனைகளை என்ன செய்கிறார்கள், வணங்குகிறார்கள். மனுஷர்களை, மரித்து போன மனுஷர்களை என்ன செய்கிறார்கள், வணங்குகிறார்கள். அப்படியே அவர்கள் கடவுள் இல்லாதவைகளை கடவுள் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுவதனால, நமஸ்கரிப்பதனால, சேவிப்பதனாலே, கடவுளை அறிந்து கொள்ளாததுனாலே அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சௌக்கியம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நித்தியமான நம்பிக்கை இல்லை. ஒரு நாளில் மரிக்கும் பொழுது நித்தியமான நரகத்துக்கு போகிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நித்திய நரகத்தையும் அடையக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் மேல் அந்த விசுவாசம் உண்டாவதற்கு ஏதுவாக அவர் அற்புதங்களை செய்து தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதே நேரத்தில் அவரிடத்தில் வராமல்
வேறு வழியிலையும் சில இடங்களில் போய் அற்புதங்கள் நடக்கிறதே, அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், அதாவது இந்த எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் உண்டு தெரியுமா? ஒன்று ஒரிஜினல் இருந்தால் ஒரு டூப்ளிகேட்டும் அங்கே உண்டு. அதே போல கர்த்தர் உண்மையாய் அற்புதங்களை செய்கிறவர். அவர் செய்கிற அற்புதம் உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கி உங்களை பரலோகத் நேராய் வழி நடத்துகிறது. ஆனால் சாத்தான் என்ன செய்வான்னா, அற்புதங்களை அவன் சில காரியங்களை அவன் செய்ய முடியும். அவனும் சில காரியங்களை அவன் செய்யும் பொழுது நீங்கள் உண்மையான தேவனை வழிபடுவதற்கு பதிலாக தொடர்ந்து அந்த விதமான வஞ்சகத்துக்குள்ளே இருப்பதற்காக, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து அந்த வரும் நாட்களில் அவன் என்ன செய்வான்? அவன் பொய்யான அற்புதங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கிறது. அவ்விதமான அற்புதங்களை கள்ள தீர்க்கதரிசிகள் செய்வார்கள், அதே போல சாத்தானும் செய்வான் அப்படின்ற வேதத்தில் நம்ம படிக்கிறோம். எதற்காக என்றால் வஞ்சிக்கப்படுவதற்காக. வஞ்சிக்கப்பட்டு உண்மையான தேவனண்டையிலே வராமல் அந்த விதமான அற்புதங்களையே ஜனங்கள் நம்பி கெட்டு போவார்கள். அது நிமித்தமாக சாத்தானும் பொய்யான அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதம் எதற்காக என்றால், அவரை நம்ம விசுவாசித்து அவரண்டையிலே வந்து நம்ம பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும், நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படணும். அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்மை வெளிப்படுத்துவதற்காக அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை அவர் நம்ம வாழ்க்கையில் வந்து அவர் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்முடைய தேவைகள் நம்முடைய நெருக்கடி எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம சந்தித்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை அந்த பரலோகத்தினராக அந்த வழி நடத்துகிறதான சமயத்தில் அந்த பரிசுத்த பாதையில் நம்மை அவர் வழி நடத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் வழி நடத்துகிறார். நமக்கு ஒரு பரலோக பிரயாணத்துக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பரலோக பிரயாணம் நம்ம துவங்கி நம்ம போயிட்டே இருக்கிறதான சமயத்தில், அதாவது திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். இப்போ ஒரு பிரயாணம் உங்களுக்கு துவங்குகிறது. என்ன பிரயாணம்? அதாவது பரிசுத்த வாழ்க்கைக்குடைய பிரயாணம். பரிசுத்த வாழ்க்கையிலே நீங்கள் பிரயாணப்படுகிறீர்கள். இப்போ பரிசுத்த வாழ்க்கையிலே நீங்கள் பயணப்பட ஆரம்பிக்கிறீர்கள். அப்படி பயணப்பட ஆரம்பிக்கிறதான சமயத்தில் என்ன வரும்னா, பல நெருக்கடிகள் வரும். பல நெருக்கடிகளை தேவனே என்ன செய்வார் என்றால் அங்கு ஏற்படுத்தி வைத்திருப்பார். எதற்காக என்றால், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாமே சரியா நமக்கு போயிட்டே இருந்ததுன்னா நம்ம பரிசுத்தம் அடைய முடியாது. அப்படினால நமக்கு பல விதமான இடையூறான காரியங்கள் இருக்கும், பல நெருக்கடிகள் இருக்கும், பல தடைகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். இதை கடந்து 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 போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் என்ன செய்யும்? உண்டாகும். அதனால அவ்விதமாக நம்ம அந்த தடைகளுடாய் கடந்து போகும் பொழுது என்ன சோர்ந்து போயிடுவோம். அப்படி நம்ம சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறதான சமயத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக, நம்ம அப்படியே பின்வாங்கி போய்விடாமல் இருப்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த சூழ்நிலையில் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்து தேவன் நம்மை தொடர்ந்து அந்த பாதையிலே முன்னேறி செல்வதற்காக உதவி செய்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த அடிப்படையில் தான் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வேன்? அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்ற இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வேன் சொல்ல காரணம் என்னன்னா, அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து பிரயாணப்பட்டு அங்கே கானானுடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள். எகிப்து தேசத்திலிருந்து பிரயாணப்பட்டு கானானுடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள். இதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நாம் என்ன செய்கிறோம்? மனம் திரும்பி ஒரு பிரயாணத்தை துவங்குகிறது போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்து கொண்டே இருக்கிறோம். நாட்கள் போக 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 எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இருக்கிறோம் என்கிறதை கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக
இருக்கிறது. அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் எகிப்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலே இருக்கும்படி பார்வோனும் உற்சாகப்படுத்தினான். பார்வோன் சொன்னா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஆராதனை பண்ண அவ்வளவுதானே, இங்கே நீங்க என்ன செய்யுங்க, ஆராதனை பண்ணுங்கள் அப்படி என்று சொன்னான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க இருக்கிற வண்ணமாகவே இருந்து என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. நீங்க வேற எந்த விதத்திலையும் மாற்றம் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கலாச்சாரம் விடக்கூடாது, இந்த மதத்தையும் விடக்கூடாது, இந்த தெய்வத்தையும் விடக்கூடாது. இதையும் வணங்குங்க, அதையும் வணங்குங்க. நீங்க எல்லாத்தையும் நீங்க நாள் பாருங்க, நட்சத்திரம் பாருங்க, எங்களை போல இருங்க, உங்க தெய்வத்தையும் வணங்குங்க. இன்னும் சொல்ல போனா 10ல் 1 11 இதையும் வைத்துக் கொள்ளுங்களா. ஏன் உங்களுக்கு மட்டும் நீங்க இது மட்டும்தான் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க? அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. எங்க கடவுள் தான் ஓஸ்தி அப்படின்னு ஏன் சொல்றீங்க? ஏன் எங்க கடவுள்லாம் உண்மையா சாமி கிடையாதா? இப்படிங்கிறதான ஒரு புரிதல் இல்லாமையில தான் இன்றைக்கு மக்கள் நம்ம என்ன செய்கிறார்கள், அநேக சமயத்தில் அவர்கள் வெறுக்கிறத பார்க்கிறோம், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கும் பார்வோன் அப்படித்தான் சொன்னான். என்ன சொன்னான்? இங்கே என்ன ஆராதனை பண்ணுங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்க புருஷர்கள் மாத்திரம் போங்க, இல்லை பிள்ளைகள் இங்கே இருக்கட்டும், மற்றவங்க நீங்க போங்க, இல்லை ஆடு மாடுகள் தவிர மீதியெல்லாம் கொண்டு போங்க அப்படி என்று சொல்லி ஆராதனை என்கிற விஷயத்தில் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் சில கட்டுப்பாடுகளை போட்டான். அர்த்தம் என்னன்னா, நம்ம உட்கார்ந்து இருக்கணும், நம்ம மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத, பிரயாணப்படக்கூடாது, முன்னேறக்கூடாது. ஆவிக்குரிய பயணத்தில், பரிசுத்த ஜீவியத்தில் நாம் இருக்கிற இடத்திலேயே அப்படியே இருந்து கொண்டு உலகத்திலேயே இருக்கணும். என்ன சொன்ன, 2 படகுல பயணம் பண்ணுறது மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, உலகத்துக்கும் கடவுளுக்கும் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. 2 ஜமானுக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. பிசாசு என்ன செய்கிறான்னா, அவன் சொல்றான், நீ எனக்கும் என்ன செய், ஆராதனை செய், ஆண்டவருக்கும் ஆராதனை செய், நீ என்னென்ன அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுகிறாய் என்று சொல்லி அவன் ஆலோசனை கொடுத்து, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இருக்கிறபடி இங்கேயே நீ இருக்கலாம், எந்த தொந்தரவுமே இல்லை அப்படி என்று அவன் ஆலோசனை சொல்லுவான். ஆனால் கர்த்தர் மோசையின் மூலமாக சொல்ற, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி சொல்லுன்னு சொன்னார். நாங்கள் இங்கே எகிப்தில் இருந்து நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம், நாங்கள் வனாந்திரத்தில் போய் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வோம் என்று முரண்டு பிடிச்சாங்க. பொல்லாத ஜனம் அந்த கிறிஸ்தவர்கள், இவன் முரண்டு பிடிக்கிற ஆட்கள். அவன் தனியா பொட்டு வைக்க மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறான். அதுக்கு பிறகு என்னது, நான்லாம் எந்த விதமாக அது இதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிக்கிறான். இன்னும் எத்தனையோ காரியங்களில் அவர்கள் நம்மோடு ஒத்து வர்றதே இல்லை, இவங்க வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க அப்படின்னு தான் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் வருது பாருங்க. அதே தான் அன்றைக்கு சாத்தானோ, அதை பார்வோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களையும் அங்கே உட்கார வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அருமையார்களே, நான் உலகத்திலேயே அப்படியே இருந்து விடக்கூடாது. நிறைய பேரை பாருங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வர்ற அவர்கள் ஞான ஸ்நானம் எடுக்கவே மாட்டாங்க. சில அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்லுவாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம்னா எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் தெரிஞ்சிட்டா அதுக்கு பிறகு எங்களுக்கு பொண்ணு கிடைக்காது, எங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்காது, எங்களை தள்ளி வச்சிருவாங்க, அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், வீட்லேயே இருந்து பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான் சொல்லுவான், நீ என்ன செய்யாத, நீ நம்பு இயேசுவை, நீ விசுவாசி, ஆனால் வீட்லேயே இருந்து என்ன செய்ய, பைபிள் வாசி. ஏன்னா ஆன்லைனில் கூட என்ன செய், கொஞ்சம் பார்த்துக்க. இந்த சர்ச்சுக்கெல்லாம் நீ போனா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உனக்கு அது ரொம்ப அவமானமாக போயிடும், உனக்கு சொந்த பந்தமெல்லாம் உன்னை வெறுப்பாங்க. ஆனால் அப்படின்னால நீ என்ன செய்யாத, நீ சர்ச்சுக்கு போகாத, அடுத்து நீ வேணா சர்ச்சுக்கு போ, ஆனால் ஞானஸ்நானம் மட்டும் என்ன செய்யாத, எடுத்துராத அப்படின்ட்டு. ஞான ஸ்நானத்தில் பிடிவாதமாக அவங்க ஹஸ்பண்டோ எங்கள் சொந்தக்காரங்களும் சொன்னாங்க, நான் போக வேணுமானா, ஆனால் என்ன செஞ்சிடாத, ஞான ஸ்நானம் எடுத்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான ஸ்நானம்
எடுக்காதே அப்படின்னு சொல்லி தடை செய்கிற பிசாசு. இங்க அப்படிப்பட்டதானாக்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் நீங்க என்ன செய்யறீங்க, அடுத்த இடத்துக்கு நீங்க நகர்றீங்கன்னு அர்த்தம். நீங்க மூவ் ஆகுறீங்க. யாத்திராகமம், அதாவது பைபிள்ல முதல் புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆதியாகமம் பேர். முதல் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? ஆதியாகமம் பேர். ஆதியாகமத்தின் முதல்ல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா பெற்றான் செத்தான் பெற்றான் செத்தான் இருக்கும். கடைசியில யோசேப்பை பெட்டியிலே வைத்திருந்தார்கள். மரணம், the book of death, the book of death, மரணம். ஆதியாகமம் மரணம். ஆவிக்குரிய ஜீவிதம், அதாவது ஆத்துமாவிலே மரித்து போன ஒரு அனுபவம். அங்கிருந்து அடுத்தது யாத்திராகம் சொன்னால் புறப்படுதல். எக்ஸடஸ் என்றால் மலையாளத்தில் புறப்பாடு அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேரு. அவங்க எக்ஸடஸ் அப்படின்னா புறப்படுதல், யாத்திரை ஆகமம். அப்படின்னால் பாவத்தில் மரித்த ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது அவன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் ஞானஸ்நானம் எடுக்கிற சமயத்தில் அவன் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அப்புறம் அந்த ஞானஸ்நானத்தில் அவன் மூலமாக அவன் அந்த உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் அவன் என்ன செய்கிறான், அங்கே அந்த ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்கிறான். மரணத்துக்கு ஒப்பாகவும் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக. அப்படின்னா நான் பாவத்துக்கு மரித்தேன், நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் துவங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு இடம்தான் அந்த ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்கிறது வரையிலையும் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கவில்லை. ஆனால் எங்க துவங்கவில்லைன்னு சொல்ல முடியாது. எங்க நீங்க துவங்கிட்டு இருக்கிறீங்க? உலகத்தில் தான் இருக்கிறீங்க, எகிப்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யவில்லை, வெளியே வரவில்லை. ஆகவே இப்பொழுது என்னன்னா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு உங்க வாழ்க்கை புறப்பாடு, ஆமென், புறப்படுதல் ஆகிவிட்டது. பிரயாணம் படுகிறீர்கள். பிரயாணம் பண்ண நீங்க ஆரம்பிச்ச உடனேயே அடுத்தது என்ன வரும்னா பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அப்படி பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த நேரத்தில் நாம் அவரை தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவரை நம்ம தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில், நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில், இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் பரிசுத்தம் ஆகுதல் என்கிறதான இந்த பயணத்தில் நாம் வரும் பொழுது நமக்கு அநேக கஷ்டங்கள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு. அதன் மத்தியிலே நமக்கு உதவி செய்கிறவராய் நம்முடைய ஆண்டவர் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது அந்த பிரயாணத்தில் இரவிலே அவர்களுக்கு வழி நடக்கத்தக்கதாகவும் பகல்லே அவர்கள் களைத்து போகாமல் இருப்பதற்காகவும் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து உதவி செய்தார். அல்லேலூயா. அவ கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த பரிசுத்த பாதையிலே நீங்கள் வரும் பொழுது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து எகிப்து என்கிற உலகத்தை விட்டு நீங்க வெளியே வரும் பொழுது உங்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு அக்கினி தூணாக உங்களோடு கூட வருவார், மேக ஸ்தம்பமாக உங்களோடு கூட வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொரு விதமான ஒரு இக்கட்டான காரியங்கள், சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது இது இல்லாம எனக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப லகுவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை லகுவா இருந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கையில என்ன வராதுன்னா மாற்றம் வர, பரிசுத்தம் என்பது நடைபெறாது. இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற வாழ்க்கையில் நமக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம கர்த்தர் என்ன செய்யணும், பாடுகளுக்கு வழியாகத்தான் நடத்த வேண்டும். இதைத்தான் நீங்கள் எகிப்திலே இருந்து விடுவிக்கப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்து அங்கே இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு வெளியே வருகிறதான சமயத்தில் என்னன்னா அவர்கள் கானானுக்குள்ளே போவதற்கு குறுக்கு வழி இருந்தது, ஷார்ட். அதாவது அதிக தூரம் இல்லாமல் கொஞ்சம் குறுக்கு வழியில் வரலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அவர்களை வழி நடத்தாமல்
செங்கடல் வழியாக சுற்றி போக பண்ணினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல, அப்படித்தானா? அது செங்கடல் வராமலே வேற வழியா போகலாம், ஆனா கர்த்தர் அந்த வழியாய் நடத்தவில்லை. லெகுவான வழியிலே கர்த்தர் கிறிஸ்தவனை நடத்த விரும்பவில்லை. இயேசு சொன்னார், வழி 2 வழி இருக்கு. ஒன்று என்னன்னா இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. கேட்டுக்கு போகிற வாசல் அது வழி விசாலமா இருக்கிறது, ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலோ அது இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு விசாலமாக கிடைத்தா பரவாயில்லன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். கஷ்டம் இருக்கா? ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனேயே என்ன செய்யணும்? ஒரு 4 மாடி கட்டடத்தை கொடுக்கணும், அப்புறம் ஒரு ஆடி கார் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் நம்ம கேட்டதெல்லாம் உடனே நடக்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் எல்லாம் நடந்துடணும், வியாதி பிரச்சனை ஒன்று வரவே கூடாது, எல்லாம் கம்ஃபர்டபுளாகவே அப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். அப்படி இருக்கணும்னு சொல்லி தானே நீங்கள் ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிறத பற்றி ஒரு பிரசங்கத்தை கேட்கத்தானே வந்திருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு எதிராக பேசுகிற ஆள் நானாக இருக்கிறேன். அதனால தான் என் பிரசங்கத்தை உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படி தானே? அதுக்கு எதிராக பேசுகிற ஆள் இல்லையா? இல்லை, ஈஸியாக வழிகாட்டுற ஒரு பாஸ்டர் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் சொல்லுவேன், சினிமா பார்க்காதுங்க அப்படின்னு. என்னடா அவர் சினிமா பாட்டே ஒருத்தர் பாடுறாரு, அவர் சினிமா பாட்டு பாடுறாரு, சினிமா போகிற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, தண்ணி போடுறது தப்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் இங்கே நீ குடிக்காத, நீ என்ன செய்யாத, நீ அது பண்ணாத, இதை பண்ணாத, எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ஓடி போகிற ஆட்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சட்டதிட்டங்கள் நிறைந்தது. ஆமேன். ஒழுங்கு உள்ளது, கட்டுப்பாடு உண்டு, அதில் நெருக்கம் உண்டு, அதில் கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும். அது வழியாத்தான் நம்ம பிரயாணம் பண்ண வேண்டும். ரைசலாடலோயா. எகிப்தில் இருந்ததான் அவர்கள் என்னன்னா சும்மா கிடந்த சங்க எவனை ஒருத்தன் ஊதி கெடுத்தான்னு சொல்லுவான். அதை மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பழமொழியை சொல்லி மோசைக்கிட்ட சண்டை போட்டாங்க. எங்கே வச்சு? செங்கடல் ஓரமாக இருக்கும்போது சண்டை போட்டாங்க. நாங்கள் நல்லா ஒழுங்காக இருந்தப்பா, ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ குடும்பம் நடத்தி 4 வருஷம் எங்களுக்கு வேற கதை ஓடிச்சது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னவோ சொர்க்கத்தை தரேன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து எங்களை இந்த மாதிரி அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுவழியில் போட்டு கஷ்டப்படுத்துறியப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்ன சொன்னோம். பார்த்தீங்களா? இருந்தாச்சுன்னா பிரச்சனையும் இல்லை, கல்லறை காசு கேட்கிட்ட சொல்ல மாட்டாங்க, பெட்டி வாங்கணும்னு இல்லை, ஒன்றும் தேவையில்லை, அவங்க பார்த்து சங்கூதிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆகவே எவ்வளவோ ஈஸியான காரியங்கள் இருக்குது. எங்கே வந்தாச்சுன்னா என்ன, நீ கல்லறைக்கு காசு கொடு, அதுக்கு பிறகு அது இது என்னென்னலாம். அதனால் கல்லை தூக்குனான், மோசையை இன்னைக்கு காலி பண்ணிடணும். இவனால தான் நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம், இனி திரும்பி போக முடியுமா? அங்கேயும் போக முடியாது. நான் சொல்கிற புரியுது இல்லையா? ஞானசானம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டீங்க, இப்போ எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. இவன் இந்த மாமாங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறான், இவன் இப்போ இயேசுன்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்ன பிற்பாடு திருப்பி நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் மரியாதை இல்லை, இங்கேயும் மரியாதை இல்லாமல் ஆகிடும் இல்லையா? அதனால என்னன்னா இடையில சில ஆட்கள்லாம் அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, தைரியமாய் முன்னேறி கடந்து போங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இலக்கை நோக்கி தொடருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்படியே நீங்க உட்கார்ந்து பழகிட்டோம். எங்க உட்கார்ந்து பழகிட்டோம்? எகிப்துல உட்கார்ந்து பழகிட்டோம். இப்போ பிரயாணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் தான் வேத புத்தகத்திலே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில், பரிசுத்த ஜீவியத்தில் உள்ள பிரயாணத்தில் சில அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்னன்னா, நம்ம உட்கார்ந்து இருக்கிற அனுபவம். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்பது நம்ம உலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அல்ல. நம்ம உட்காரணும்னா எங்கே உட்காரணும்னா கிறிஸ்துவுக்குள் உட்கார வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நமக்கு ரெஸ்ட் வேணும்னா, நமக்கு இளைப்பாறுதல் வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம எகிப்தில் உட்காரக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆங்காங்கே கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலுக்கான இடத்தை வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவீங்களா இல்லையா? ஆண்டவர் ஆங்காங்கே நமக்கு இளைப்பாறுவதற்கான இடத்தை வச்சிருக்காரு. எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது, பைபிள் படிச்சிருந்தா தான் நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியும். சுக்கோத் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து என்ன செய்தார்கள்? பாளையம் இறங்கினார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் ஏத்தாம் என்கிற ஊர்ல வந்து என்ன செஞ்சார்கள்? பாளையம் இறங்கினார்கள். நீங்க இந்த யாத்திராகம புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அடுத்தது செங்கடலை கடந்து அதுக்கு பிறகு என்ன செய்தார்கள்? அவர்கள் சீன் வனாந்திரத்தில் வந்து என்ன செய்தார்கள்? வந்தார்கள். பிறகு அங்கே ஒரு இடத்துல பாளையம் இறங்கினாங்க. ஏலிமில பாளையம் இறங்கினாங்க. ஆங்காங்கே வந்தார்கள், பாளையம் இறங்கினார்கள், வந்தார்கள், பாளையம் இறங்கினார்கள், வந்தார்கள், பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். எகிப்திலே அங்கே இருந்த இளைப்பாறுதல் அல்ல, இப்ப பிரயாணமும் பாளையம் இறங்குதலும். அல்லேலூயா. பிரயாணம் பாளையம் இறங்குதல். பிரயாணம் பாளையம் இறங்கத்தக்கதான இடங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்றவங்களை புரிஞ்சுக்கிறீங்க? ஆவிக்குரிய பிரயாணத்தில் நீங்கள் பாளையம் இறங்குவதற்கான, இளைப்பாறுவதற்கான இடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எந்த மாதிரிப்பட்ட இடம்? இந்த பரிசுத்த வேத புத்தகம் என்பது ஒரு இடம். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாய் போச்சு, இப்ப நடக்க முடியல அப்படின்னு இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை இளைப்பாற பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து உங்களை என்ன செய்கிறார்? இளைப்பாற பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்ப நீங்க பாளையம் இறங்கணும்னா எங்க இறங்கணும்? இந்த பைபிள்ல தான் இறங்கணும். டிவியில போய் 2 மணி நேரம் நான் ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்த்துறேன்னு போயிடக்கூடாது. அது நீங்க எகிப்துக்கு போறது. அங்க உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நீங்க பாளையம் இறங்க. உங்களுக்கு இளைப்பாறுதலை தேடுவது தவறல்ல. நடக்க முடியவில்லை, எங்களால் நடக்க முடியல, ஆண்டவரே நாங்க களைப்பா இருக்கிறது அப்படி என்று சொல்ற சமயத்தில் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறும் ஒரு ஸ்தலத்தை இங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பைபிள் எடுத்து படிக்கணும். ஜெபம் அப்படிங்கிறது ஒரு இளைப்பாறுதல். இதுவே உங்களுக்கு ஆறுதல். ஆனாலும் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். 28வது அதிகாரத்தில் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவான், ஆனாலும் இதுவே இளைப்பாறுதல்னு சொன்னாலும் அதை கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அப்படின்னா என்ன? ஜெபத்தில் ஆவியில நிரம்பி, அந்நிய பாஷை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்பி நம்ம ஜெபம் பண்ற அனுபவம் இருக்கிறதே, அது நமக்கு இளைப்பாறுதலை தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த பரிசுத்த ஆகுதல்ங்கிற பிரயாணத்தில் நீங்கள் களைத்து போகும், என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படி போடுகிற சமயத்தில் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். அப்புறம் ஒரு புதிய உற்சாகத்தை தந்து, ஒரு புதிய பலத்தை தந்து மறுபடியும் சொல்லுகிறார், நீ புறப்படு. ஹல்லேலூயா. உன்னை புறப்படு என்று கர்த்தர் மறுபடியும் நம்ம என்ன செய்கிறார்? தட்டி அனுப்புகிறார். எலியாவை பார்த்து சொன்னார், உனக்கு இங்கே என்ன காரியம் இருக்கிறது? நீ என்ன செய்ய? புறப்படு, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினார். பாருங்க, அதே மாதிரி அநேகர் நம்ம என்ன செய்யறோம்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் அது பாஸ்டர்ஸா இருந்தா கூட சில சமயங்களில் சில இடங்களில் நம்ம சூறை செடி கீழே போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என்னால் இனி அவ்வளவு தூரம் வர முடியாது, என்னால் அவ்வளவு தூரம் வர முடியாது. லோத்து சொன்னான், அந்த தூரம் மலைக்கு போகலாம் என்னால் முடியாது, நான் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சமபூமியில நான் அங்கேயே நான் கூடாரம் போட்டு அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவன் தப்பு என்ன செய், அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு எங்கேயாவது கம்ஃபர்டான ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்வதல்ல, நம்முடைய இலக்கு அந்த மலைக்கு நேராக போக வேண்டும். ஆமென். நம்முடைய இலக்கு அந்த பரிசுத்த ஜீவியத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பூரணம் அடைய வேண்டும். பூரணராகும்படி கடந்து போவோமாக, பூரணராகும்படி கடந்து போவோமாக. நாம எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற சமயத்தில் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி ஓட கடவோம். ஹல்லேலூயா.
ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாவம் அழுத்தமாக நம்மை அழுத்தம், நம்மால் நடக்க முடியாதபடி பாவ பாரம் அழுத்தம். பாரம் என்று சொன்னால் என்ன? உலக கவலைகள் நம்மை அழுத்தம். என்னால முடியாது, இனிமே கிறிஸ்தவ ஜீவியம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி மறுபடியும் என்ன செய்கிறார்? நம்ம புறப்பட செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை முறை நம்ம ஸ்டாப் பண்ணி போயிட்டு தானே இருக்கிறோம். எத்தனை முறை ஸ்டாப் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஏதாவது நாங்கள் அந்த நாட்களில் வந்து ஊரில் இருந்த போதெல்லாம் மலைக்கு போயிட்டு வருவேன். மலை, பெரிய மலைன்னா அந்த ஏற்காடு மலைக்கு இன்னைக்கு பஸ்ஸிலெல்லாம் போகிறோம். ஆனால் அங்கே ஒரு மலை உண்டு எங்களுக்கு. அந்த மலை வந்து ரோடெல்லாம் கிடையாது, நடந்து என்ன செய்யணும்னா மேலே போனோம். ஒரு தூரமாக கொண்டு சைக்கிளில் போயிட்டு அங்கே ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கு ஒரு மலையில் ஏறி பல மைல்கள் உள்ளால் நடந்து போயிட்டு அங்கிருந்து ஏதாவது கிடைக்கிறதான பொருட்கள்லாம் எடுத்துட்டு, என்னென்னா விளை பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே இறங்கணுன்னா எல்லாம் தலையில் வச்சு தான் வரணும், வண்டியெல்லாம் கிடையாது. வச்சுட்டு வர சமயத்தில் கொஞ்சம் தூரம் வந்த உடனே களைத்து போகும், நடக்க முடியாது, கழுத்தெல்லாம் வலிக்கும். அப்போது பார்த்தா எங்கேயாவது ஒரு பாறை தெரியுதா, இது மாதிரி ஒன்று இருக்கும், எங்கேயாவது பார்த்துக்கிட்டே வந்துட்டு கடைசியில் இந்த பக்கம் வந்து இந்த தோளில் இருக்கிறது, தலையில் இருக்கிறத அங்கே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கீழே உட்கார்ந்து இருந்தால் நல்லா என்னென்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த களைப்பெல்லாம் போன பிற்பாடு இனி அங்கேயே உட்கார்ந்துருக்க முடியுமா? சில ஆட்கள் அப்படி உட்கார்ந்துடுறாங்க. இல்லை, மறுபடியும் எடுத்துட்டு என்ன செய்யணும்? அதை விட்டுட்டு போக முடியாது. மறுபடியும் எடுத்துட்டு என்ன செய்யணும்? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம பொறுப்புகள், குடும்பத்தின் பாரங்கள், சபையின் பாரங்கள், ஊழியத்தின் காரியங்கள், இவெல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மறுபடியும் நாம் ஓடத்தான் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகிய பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் அங்கேயே இருந்துடக்கூடாது, அங்கே இருந்து விடக்கூடாது. அப்படியே நம்ம இருந்து விட்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நம்ம லட்சியத்தை அடையவே முடியாது. பாளையம் இறங்கணும். வாரந்தோறும் 6 நாட்கள் உலகத்தில் கஷ்டப்பட்டு நீங்கள் பரிசுத்த ஜீவியத்தில் நீங்கள் என்னன்னா சமுதாயத்தில் நம்ம இருக்கும் பொழுது எதுக்காக நம்ம, அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான் சொன்னாங்க, நம்ம இங்கே இருப்பது நல்லது. ஏன்? ஒரு பிரச்சனை இல்லை, அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை ஒன்றும் பார்க்க வேண்டாம், மேலேயே நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். இப்போ அநேகர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 3 நேரம் சாப்பாடு போட்டு இங்கேயே ஆட்கள் தங்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் பராமரிப்பு ஒரு வசதி பண்ணி கொடுத்தா இங்கேயே வச்சுட்டு பிரசங்கம், பாட்டு, ஜெபம் அப்படின்னே இருந்துன்னா சந்தோஷமாக இருக்கும்ல. கடைசியில் வயசாகிற காலத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் வசதி இங்கே செஞ்சு தரோன்னு சொல்லி ஒரு கேம்பஸ் உண்டு பண்ணி இங்கே நான் வைக்கிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் வேண்டான்னு சொல்ல போகிறீங்க? பாஸ்டர் நாங்கள் வந்துடுறோம், பிள்ளைங்களோட வந்துடுறோம், வேணா பிள்ளைங்களோட ஸ்கூலு கூட அனுப்பலை, அங்கேயே வந்து உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால நிறைய பேர் இந்த ஆசிரமத்தில் போய் சேர்ந்துடுறான் பாருங்க. சில பிள்ளைங்களோட போய் சேர்ந்துடுறாங்க, சில வாலிப பிள்ளைகள் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்து என்னன்னா அவங்க சொன்னாங்க இங்கே இருப்பது நல்லது. யார் சொன்னது? பேதுரு, யாக்கோபு, யோவான் சொன்னார்கள். ஆகவே நம்ம இங்கவே இருக்க முடியாது. இன்னும் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளால இங்கேருந்து போயிடுவீங்க. 10 நிமிஷத்துக்குள்ளால இங்கேருந்து கிளம்பணும். இங்கேருந்து கிளம்பும்போது எங்கள் வீட்டில் தானே போகிறீங்க. வீட்டில் போகிற சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ளால போன உடனே மறுபடியும் ஏண்டா அந்த வீட்டுக்குள்ளே வந்தோம், திருப்பியும் சமையல் பண்ணணும், திருப்பியும் எல்லா பிரச்சனைகளையும் தள்ள தூக்கி போட்டு செய்யணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம். அடுத்து திங்கட்கிழமை வேலைக்கு போனோம், அப்புறம் உலக பிரகாரமான ஒரு காரியங்களில் ஈடுபடும் பொழுது எல்லா விதமான டென்ஷன், எல்லா விதமான பிரச்சனை. வாரந்தோறும் ரோட்டில் போனால் ஒருத்தன் திட்டுறான், அதாவது சரியாக ரூட்டில் போனாலும் அவன் திட்டுறான். ஆகவே எப்படி என்னென்னவோ பிரச்சனை வருகிறது இல்லையா? டென்ஷனுக்கு மேலே டென்ஷன்,
என்னெல்லாமோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வருகிறது. ரோட்டில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, போன இடத்துல பிரச்சனை, வந்த இடத்துல பிரச்சனை, எல்லாம் சேர்ந்து தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஆராதனை செய்து தேவனுடைய வசனத்தை கேட்டு போகிற சமயத்தில் அதுதான் இங்கே பாளையம் இறங்கி விட்டு நீங்கள் புது பலத்தோடு செல்ல முடிகிறது. கரங்களை வைத்து மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாளையம் இறங்குதல் என்கிற ஒன்றை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருந்தது போல நமக்கும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவ சமூகத்திலே போய் உட்காருவது என்பது கர்த்தர் காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டில் எடுத்து என்ன செய்வார்கள்? பறந்து எழும்புவார்கள். ஓடினாலும் இழப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆகவே கர்த்தருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். உபவாச ஜபத்துக்கு வர வேணும். ஒரு 3 மாதம் ஆன உடனே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுறோமே, அதில் வந்து நீங்கள் பாளையம் அடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 3 நாட்களாவது பாளையம் இறங்கணும். ஒரு 3 நாட்களாவது நீங்கள் பாளையம் இறங்கினா புதிய பலன். ஆமென். மறுபடியும் நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமையும் புதிய பலத்தையும் தந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? சீயோனுக்கு வழி நடத்துவார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அநேகர் ஸ்தம்பித்து விட்டார்கள், அநேகர் சோர்ந்து போனார்கள், அநேகர் விழுந்து கிடக்கிறத பார்க்கிறோம். அருமையார்களே, நீங்கள் அப்படியாகவே இருந்து விடக்கூடாது. சிலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். யாரை போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அப்படியே ஒரு இடத்துல தாமதமாக இருந்தாங்க. ஒரே இதாக அப்படியே ஜபம் 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 அப்படின்னு சொல்லி இருந்துடக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டும். அடுத்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போக வேண்டும், முன்னேற வேண்டும். நான் சொல்கிறேன், ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்துட்டோம்னா ரட்சிப்பில் இருந்துடக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னா ஞானஸ்நானம் இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன செய்யணும்? வேறுபாடு, பரிசுத்தாவின் அபிஷேகம், அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்ய ஐக்கியம், அப்பம் பிட்குதல், அதுக்கு பிறகு ஊழியம், இப்படி ஒவ்வொரு காரியங்கள் நாம் பரிசுத்தமாகுதல் என்கிறதா நிலைமையிலே நாம் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே நாம் அங்கே என்ன செய்கிறோம்? ஸ்டாக்னேஷன் ஆயிட்டோம், தேங்கி விட்டோம். அப்படி அல்லாமல் நான் முன்னேறி கடந்து செல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் முன்னேறி செல்லணும், என்னுடைய வாழ்க்கை தேக்க நிலை ஆகிவிட்டது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் அப்படியே தேங்கி கிடக்கிறேன், நான் முன்னேறி கடந்து செல்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளை எல்லாரும் எளிமை நிற்கும்படி கேட்கிறேன். எல்லாம் தேவ சமூகத்தில் எளிமை நின்று, ஆண்டவரே நான் அப்படி ஒரு தேக்க நிலையிலேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய லட்சியம் பூரணமாகுதல், பரிசுத்த ஜீவியத்திலே பூரணமாகுதல், பூரணமான ஒரு வெற்றியின் ஜீவியா. என் வாழ்க்கையிலே கோபத்திலிருந்து விடுதலை, என் வாழ்க்கையிலே பொய்யிலிருந்து விடுதலை, என் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே கசப்பிலிருந்து விடுதலை, இச்சையிலிருந்து விடுதலை, எல்லா பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நான் பூரணமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக நான் இலக்கை நோக்கி தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். வலதுபுறம் இடதுபுறம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவரே அந்த பரலோகம் நான் வந்து அடையணும், அதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் தங்கிவிட மாட்டேன், உலகத்தில் நான் தேங்கி விட மாட்டேன், உம்முடைய சமூகத்தில் நான் வந்து சேர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதான தேவனுடைய பிள்ளை கரங்களை வைத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணி கேளுங்க. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் சோர்ந்து போனவனாய், தளர்ந்து போனவனாய், இடறி போனவனாய் நான் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஓட்டத்தில் கர்த்தாவை தளர்ந்து போயிருக்கிறேன், மறுபடியும் ஓட வேண்டும் என்று விரும்புகிறதான உன்னை கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துகிறார், கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் புதிய உற்சாகத்தை தருகிறார், கர்த்தர் புதிய பலத்தை தந்து கர்த்தர் மறுபடியுமாக உங்களை ஆண்டவர் தாமே அவர் முன்னேறி செல்லத்தக்கதாக தேவன் உதவி செய்கிறார். தேவ சமூகத்தில் கரங்களை கொட்டி, பரிசுத்த ஆவியானவரே நீர் என் மேல இறங்கி வாரோம், என் மேல நீர் இறங்கி வாரோம், என்ன நீர் அபிஷேகம் பண்ணோம், என்னை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. புதிய அபிஷேகத்தை தாங்க, புதிய பலத்தை தாங்க. நான் சோர்ந்து போனவனாக இருக்கிறேன், நான் பலவீனப்பட்டு போனவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தேங்கி கிடக்கிறேன் ஆண்டவரே.
நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவர் திரும்ப திரும்ப மலையே ஒரு இடத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறேன். அப்படி இல்லை, என் ஆவிக்குரிய அனுபவங்களிலே அடுத்த அனுபவங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். அடுத்த அனுபவங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பரிசுத்த ஆகணும், நான் பரிசுத்தத்தில் பூரணம் அடையணும். இந்த ஜர்னி ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தம் என்கிற அந்த வாழ்க்கையிலே வாழ்க்கை பயணத்திலே நாம தொடர்ந்து முன்னேறி போகத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் பூரணமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு உதவி செய்வார். விசுவாசத்தோடு கர்த்தரை மையப்படுத்தி இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து நம்ம பாட போறோம். அந்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிறார்கள். பரிசுத்தமாய் ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறார்கள். நீர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் வழிநடத்த வேண்டும். அற்புதத்தை ஆண்டவரை பொருளாதாரத்தில் செய்வீராக. அற்புதத்தை நீர் ஆண்டவர் குடும்பங்களை செய்வீராக. அற்புதத்தை உங்களுடைய சரீரத்தில் இப்பொழுதே நீ செய்வீராக. அற்புதம் உங்களுடைய தொழிலில் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா நிலைமையிலும் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கடன்கள் தரித்திரம் எல்லாம் நீங்கி போகும்படி ஜெபிக்கிறேன். உடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. நல்ல மனசாட்சி, சுத்த மனசாட்சியுடன் இடத்தை விட்டு கடந்து செல்லத்தக்கதாக இரத்தத்தால் ஒவ்வொரு கழுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கருணையின் நாள்கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமானவரே, கருணையின் நாள்கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, நாதானி போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, நாதானி போதும் எனக்கு நீங்க போங்கப்பா. கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உன் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உன் கிருபை போதும் எனக்கு. வாழ்க்கை பயணத்திலே பாரங்கள் சுமக்கும் போது சோராமல் ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு. வாழ்க்கை பயணத்திலே பாரங்கள் சுமக்கும் போது சோராது ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு. நாதானி போதும் எனக்கு, உன் கிருபை போதும் எனக்கு. கைகளை வைத்து எல்லாரும் கேளுங்க. நாதானி போதும் எனக்கு,
பரிசுத்தம் பூரணமாகிட, பூரணமாகிட விசுவாசம் காத்துக்கொள்ள கேட்போமா? ஓட்டத்தை முடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தம் பூரணமாகிட விசுவாசம் காத்துக்கொள்ள ஓட்டத்தை முடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. நாதாவி போதும் எனக்கு. சொல்லுங்கள், உணர்ந்தவர்களாய் கிருபை போதும் தேசத்துக்கு என்ன ஒப்புக்கொள்ளுங்கள். நாதாவி போதும் எனக்கு. உன் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உன் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உன் கிருபை போதும் எனக்கு. உடைய கிருபை எழுந்த பயணத்தில், the journey of holiness, in the journey of holiness, the God's miracle. Amen, hallelujah. பரிசுத்த பாதையில் நீங்கள் முன்னேறி கடந்து போவதற்கு தடையாயிருக்கிற யோர்தான் செங்கடல், யோர்தான் வனாந்திரத்தின் காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவை உள்ள தேவனாக இருக்கிறபடினால எல்லாரும் கரங்களை அசைத்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பயணத்திலே பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு நீர் உம்முடைய வசனம், உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகம், உம்முடைய பரிசுத்த சபை இது எனக்கு போதும். பரிசுத்தவர்கள் ஐக்கியம் எனக்கு போதும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம். நான் திரும்ப எகிப்துங்கிற உலகத்துக்கு போக விரும்பவில்லை. உம்மையே பின்பற்ற விரும்புகிறேன். சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் கைகளை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் வழியாகவே தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று நீர் பிரமாணத்தை வைத்திருக்கிறீங்க. இந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வருகிற போது என் வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகிறது. ஆகவே தான் பல சோதனைகள், ஆகவே தான் பல நெருக்கங்கள், ஆகவே தான் பல உபத்திரவங்கள், கஷ்டங்களை வைத்திருக்கிறேன், நிந்தை வைத்திருக்கிறேன், அவமானம் வைத்திருக்கிறேன், போராட்டம் வைத்திருக்கிறேன். அதில் ஆண்டவரே, நான் உம்மிலே இளைப்பாறுதலை பெற வேண்டும். உடைய கிருபையை பெற்று ஓடலாம், உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். நல்ல பிதாவே, உடைய வசனத்தின்படியாய் நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே ஓடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பரிசுத்தமாய் கர்த்தாவே வாழ்வதற்காக எடுக்கிற இந்த ஆண்டவரே பிரயாசத்தில், இந்த முயற்சியிலே, இந்த பிரயாணத்தில் நாங்கள் தேங்கி விடாதபடிக்கு, பின்திரும்பி விடாதபடிக்கு தொடர்ந்து ஓடத்தக்கதாக எல்லாருக்கும் அனுகிரகம் செய்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன் பிதாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.